இந்திய தேசிய இயக்கத்தை முழுமையாக படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதிகமான முக்கியமான நாட்களை கொண்ட ஒரு வருடம் அப்படின்னா 1793 தான். முதல் நிகழ்வு திலகர் இந்தியர்களை ஒன்று சேர்க்க என்பதற்காக விநாயகர் பண்டிகை மற்றும் சிவாஜி பண்டிகை கொண்டாடுவார். அதில் அந்த விநாயகர் பண்டிகை கொண்டாடப்பட்ட ஆண்டு 1793. காந்தியடிகள் வழக்கறிஞர் பட்டம் படிச்சுட்டு வேலை தேடி வைப்பார், இந்தியாவில் கிடைக்காது. அதனால அவர் தென்னாப்பிரிக்காவிற்கு புறப்பட்ட ஆண்டு 1893. திரும்பி வந்தது தெரியும் உங்களுக்கு 1915 அப்படின்றது. மூன்றாவது நிகழ்வு ஆரிய சமாஜம் இரண்டாக பிளவு ஏற்பட்ட ஆண்டு. அதாவது தயானந்த சரஸ்வதி டிஏபி பள்ளிகள், அதாவது தயானந்தா ஆங்கிலோ வேத பள்ளிகள் அப்படின்னு பள்ளி நடத்திட்டு இருப்பாரு. அவர் இறந்ததுக்கு அடுத்து அதில் பொறுப்பேற்ற ஸ்ரதானந்தா இந்த பள்ளிகள் தயானந்த சரஸ்வதியோட அந்த கருத்துக்கள் சிந்தனைகளிலிருந்து மேற்கிந்திய சிந்தனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக கூறி அதை ரெண்டாக பிரிச்சிருவார். இந்த பிரிக்கப்பட்ட ஆண்டு தான் 1893. பிரம்மஞான சபை அப்படின்னு ஒரு சபை சென்னையில் அடையாற்றில் உருவாக்குவாங்க. அதில் பொறுப்பேற்றதுக்காக அன்னிபெசன்ட் அம்மையார் இந்தியாவிற்கு வந்த ஆண்டு 1893. அடுத்த நாள் விவேகானந்தரோட முக்கியமான ஸ்பீச் அமெரிக்காவில் சிகாகோவில் பேசுவார். என் சகோதர சகோதரிகளே அப்படின்னு தொடங்கி பேசுவார். அந்த முக்கியமான ஸ்பீச் நடந்த வருடம் 1893. தாதாபாய் நவரோஜி மொத்தம் 3 காங்கிரஸ் மாநாடு கலந்துக்குவார். அதில் 2வது மாநாடு லாகூரில் நடக்கும். அந்த வருடம் 1893. மீண்டும் சந்திப்போம். நன்றி தோழா.